திரு பொன்வேல் சார், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உங்களுடைய பார்வையில் சாதுரியம் தென்படுதா, சமரசம் தென்படுதா, நெருக்கடி தென்படுதா? இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஜென்ராம் சொன்னது என்னென்னா, அது பெரிய அளவில் ஒரு பிரச்சனை இல்லைன்னு. எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு, ஆனால் அது கடந்த காலம். அதுதான் முக்கியம். எல்லாமே எல்லா வியூகமும் அமைப்பாங்க, எந்த கட்சியுமே சரி. இன்னொரு கட்சி கூட கூட்டணி வைக்கும்போது எந்தெந்த விதத்தில் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும், அது ஒரு மைண்ட் பிளேயிங் கேம் மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நம்பகத்தன்மை இல்லாததுன்றது கிடையாது. அதெல்லாம் கூட்டணி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது தான். ஒன்ஸு கூட்டணி உருவாயிருச்சா, அவங்க இன்னொரு கட்சியை காமிச்சு கேட்டது அது உண்மையாக இருக்கலாம். இல்லை என்றால் கடந்த கால வரலாறில் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறேன், அடுத்த விட கொடுக்குறேன், நீங்கள் எங்களுக்கு கொடுக்கல நாடாளுமன்ற தேர்தலில், அதையும் உண்மையாக இருக்கலாம். இல்லைன்னா இந்த விட இவங்களுடைய இக்கட்டை பயன்படுத்தி நம்ம கூட வாங்கணும் இந்த சந்தர்ப்பம். இதெல்லாம் எல்லா கட்சியிலையும் கடந்த காலத்தில் நடக்கும். ஆனால் ஒன்ஸ் கூட்டணி உருவாயிடுச்சு, அவ்வளோ. உருவான பிறகு மிச்சங்க. இப்போ உருவான பிறகுனா மற்ற கட்சிகள்கிட்ட எப்படி பேசணும், இது திமுகவுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா முதன்மை கட்சி, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு அழுத்தம் என்னென்னா, ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்த முடியும். அடுத்தது ஆன்டி இன்கம்பன்சி, இயற்கையாகவே 5 வருஷம் எதிர்ப்புன்றது அதிகமாக இருக்கும், அப்போ என்ன செய்ய முடியும். இப்போ இதெல்லாம் இந்த ஸ்திரத்தன்மையெல்லாம் வரும். ஏன்னா போன 10 வருஷத்தில் ஆன்டி இன்கம்பன்சி வந்த பிறகும் 75 இடத்துல ஒரு 3% ஓட்டு தான் மொத்தத்தில், கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டில் தான் ஆட்சி அதிகாரத்தில் இழந்திருக்கிறாங்க 43 தொகுதிகளில். அப்படின்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு திமுக நினைக்கிறது இயற்கை, ஸ்டாலின் நினைக்கிறது இயற்கை. ஆனால் இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா இப்போ நீங்கள் கணக்கு போட்டிங்கனாலே 173 தொகுதியில் திமுகவின் உண்மையான தொண்டர்கள் நின்றாங்க போன தேர்தலில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 தொகுதிகள் கூட சேர்த்து 188 தொகுதிகளில் உதயசூரியன் நின்றுச்சு. திமுக நின்றது 173, உதயசூரியன் நின்றது 188 போன தேர்தலில். இப்போ அதில் ஒரு இக்கட் என்ன வரும்னா, இப்போ 15 தொகுதிகள் கூடுதலாக உதயசூரியன் நின்றுச்சு, அவங்க சின்னம் நின்றுச்சு. அந்த சின்னம் நின்ற இடத்துல இப்போ வைகோ அவர்களுக்கு 6, அவர் சொந்த சின்னத்தில் நிற்பேன்றாரு. ஒரு 4 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க சின்னம். சரி, 173 இடங்களில் அவர்களது உண்மையான தொண்டர்கள் நின்றாங்க போன தேர்தலில். இப்போ அந்த 173 உண்மையான தொண்டர்கள் ப்ளஸ் உதயசூரியன் நிற்கக்கூடிய இடத்துல என்ன வருதுன்னா, இப்போ காங்கிரஸுக்கு 3 எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு. இப்போது கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டு அண்டு விசிகே இவர்களெல்லாம் என்ன டபுள் டிஜிட்டில் கேட்குறாங்க. இப்போ நம்ம டபுள் டிஜிட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கூடுதலாக குறைஞ்சது 1 or 2 1ன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் 1 கூட கொடுக்குறாங்க. அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கனாலே 14 தொகுதியிலேருந்து 15 தொகுதி, 14லேருந்து 17 ஷார்ட்டேஜ் ஆகுது அவங்களுக்கு நிற்கக்கூடியது. 17 தொகுதி ஷார்ட்டேஜ் ஆகுது. இது இல்லாமல் கருணாஸுக்கு 1, தனியரசுக்கு 1, தமிமும் அன்சாரிக்கு 1, இப்படி கொடுக்கும்போது 20லேருந்து 25 தொகுதிகள் போன முறை தேர்தலை விட இவர்களுக்கு கம்மியாகுது. ஏன்னா தேமுதிக உள்ள வருது. தேமுதிக இந்த பக்கம் குறைய வாய்ப்பு இல்லையா? பாஜகவும் கடந்த முறை என்டிஏ கூட்டணி நின்னவங்க இந்த முறை லோட்டஸ்ல தாமரை சின்னத்தில் நிற்பாங்க அப்படின்ற ஒரு டிமாண்ட் வைக்கிறதா தெரியுது. அப்படி பார்க்கும்போது அது அதிமுகவிலையும் அதே ஸ்ட்ராட்டஜி தானே? இல்லை, இப்போ அதிமுக எப்படின்னா கூட்டணி இல்லை, பிரிஞ்ச கூட்டணி. இது ஸ்டேட்டஸ் கோ, எக்ஸிஸ்டிங் கூட்டணியில் ப்ரெஷரு. இப்போ புதுசாக கூட்டணி வரும்போது எவ்வளோ வேணாலும் அவங்களுக்கு சீட்டை கொடுக்கலாம், இல்லை எவ்வளோ வேணாலும் இவங்க எடுத்துக்கலாம். பிஜேபி கூட, பிஜேபி புதுசாக வராங்க, புதுசாக வரும்போது அவங்க இப்போ புதுதான். இது ரெனியூவல் ஆஃப் அக்ரிமெண்ட். எப்படி சொல்றீங்க? சட்டமன்றத்தில், கடந்த சட்டமன்றத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக சின்னத்தில் போட்டியிட்டது. அப்போ அவங்க எந்த சின்னத்தில் நின்னாங்க? ரெட்டையில சின்னத்தில் நின்னாங்க. இப்போ 2026ல் அவங்க தாமரை சின்னத்தில் நிற்பாங்க. இது அதிமுகவுக்கு சிக்கல் இல்லையா? இல்லை, இப்போ அதுதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அதிமுக கூட்டணி கடந்த தேர்தலில் கிடையாது. இல்லை, 21 அதிமுக இருந்தாங்க. இல்லை, இவர்கள் கிடையாது. இப்போ தேமுதிக கிடையாது. இப்போ தேமுதிக அது எக்ஸ்ட்ரா தானே இவங்களுக்கு சீட்டு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க தாமரையில் நிற்கிறேன்னு தமாக என்றைக்குமே சொல்லலை. தமாக சொன்னது சைக்கிள் சின்னம், அவங்களுடைய சொந்த சைக்கிள் சின்னத்தில் 21 ரெட்டையில் நின்னாங்கன்றத சொல்கிறேன். ஆமாம், ரெட்டையில் நின்றாங்க. இப்போ சைக்கிள் சின்னத்தை கேட்குறாங்க அவங்க. இப்போ அதுக்கு காம்பன்சேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வராங்க, அமமுக உள்ள வருது, அவங்க சொந்த சின்னத்தில் நிற்பாங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக உருவாகிற கூட்டணி, இதில் புது ஃபார்முலா இல்லை சார். சரி, எனக்கு ஒரு டவுட் கொடுங்க, ஒரு கிளாரிட்டி கொடுங்க. கடந்த 2021ல் பாஜக 20 இடங்களில் போட்டியிட்டது, 4 இடங்களில் தான் ஜெயிச்சாங்க. அது தாமரையுடைய பலவீனம். இப்போ காங்கிரஸ் கட்சி 25 இடங்களில் போட்டியிட்டது, அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் 19 இடங்களில் அவங்க ஜெயிச்சாங்க அவங்க. ஆமாம், அப்படி பார்க்கும்போது யாருக்கு ஸ்ட்ரைக் ரேட் பலமாக இருக்கு? காங்கிரஸ்க்கு பலமாக இருக்கா, பாஜகவுக்கு பலமாக இருக்கா? எந்த கூட்டணிக்கு வலிமையாக இருப்பாங்க? போன தேர்தலுக்கு திமுக கூட்டணிக்கு,
இந்த தேர்தலுக்கு திமுக கூட்டணி இருக்குதான்றது தான் அங்கே கேள்விக்குறி. அதனால தான் 3 சீட்டு கூட கொடுத்துருக்குறாங்க. இப்போ திமுக ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாக தானே இருந்துச்சு. இப்போ திமுக நிற்க போகிற இடங்கள் குறைய போதில்ல. அப்போ திமுக பலவீனமாக இருக்குதுன்னா இல்லை காங்கிரஸுடைய பலம் அப்படி தானே இருக்கு, கூடுதல் தானே இருக்கும், ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தி தானே இருக்கு. அப்போ யாருடைய ஸ்ட்ரைக் ரேட் குறைஞ்சிருக்குது அந்த கூட்டணியில்? எக்ஸிஸ்டிங் கூட்டணி சார், இது வந்து ஃப்ரெஷ் கூட்டணி. இது எக்ஸிஸ்டிங் கூட்டணியில் இப்போ காங்கிரஸ் கூட கிளைம் பண்ணுறாங்கன்னா யாருடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருக்குதுன்னு இருக்குதுல்ல, சரி, அது முக்கியம்ல. அதனால் அது என்னென்னா அது கணக்கு கிடையாது. அந்த மாதிரி இப்போ திமுக பலவீனமாயிடுச்சு அதனால் காங்கிரஸ் பலமாயிருச்சு அப்படின்றது கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூட கேட்குறது, அவசியத்தை பயன்படுத்தி இவங்களும் கூட கொடுக்குறது, அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுதான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இப்போ அதிமுக கூட்டணி பொறுத்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து வெளியே எவ்வளவு கேட்குறாங்க, யார் எவ்வளவு கேட்குறாங்க கூட இது வரைக்கும் பெரிய அளவில் வெளியே தெரியல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர் பேசிட்டு வந்து சொன்னார், நாங்கள் டபுள் டிஜிட்டில் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நம்ம வீரபாண்டியார் சொன்னார், டபுள் டிஜிட்டில் கேட்டிருக்கிறோம், 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம். இது இயற்கை, இது வந்து நடக்கும், எந்த கூட்டணினா நடக்கும். ஆனால் 2 கூட்டணியும் ஒரு கணிசமான கூட்டணி. இப்போ திமுக கூட்டணி இது வரைக்கும் பர்செப்ஷன் இருந்துச்சு, திமுக கூட்டணி அப்படியே இருக்குது அப்படின்றது அப்படியே இருக்கா, இல்லை இன்னொரு கூடுதலான பலத்தோட கூடுதல் பலம் பெற்று இருக்கா? இல்லை, இப்போ நீங்கள் கூடுதல் பலம் பெற்றிருக்குதுன்னு கிடையாது, ஒரே அணி தான், அணி அதே தான். ஆமாம், கடந்த 2021 தேர்தலில் இருந்த கட்சிகள் எண்ணிக்கை விட இப்போ கட்சிகள் எண்ணிக்கை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? இல்லை சார், கட்சிகள் எண்ணிக்கைன்றது குவான்டிட்டி குவாலிட்டி கிடையாது. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 21 கட்சி, இன்னும் கொஞ்சம் நாளில் 30-35 கட்சி கூட வந்துடும். குவான்டிட்டி பேஸ்டு தான். இப்போ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் டபுள் டிஜிட்டில் ஓட்டு வாங்கின கட்சி எது? திமுக கூட்டணியில். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் டிஜிட்டில் சீட்டு வாங்கின கட்சி எது? காங்கிரஸை தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ அதே அதிமுக கூட்டணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் டிஜிட்டில் சீட்டு வாங்கின கட்சி கடந்த காலத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு, பிஜேபி, 2 கட்சி இருக்குது. சரி, நான் இப்படி கேட்குறேன், இப்போ அதிமுக கூட்டணியில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கு, திமுக கூட்டணியில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி இருக்கு? இல்ல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தேசிய கட்சியா மாநில கட்சியா? எல்லா கட்சியும் சேர்த்து சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். இல்ல எல்லா கட்சியும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோ அங்கீகரிப்பு இல்லாத கட்சியோ, இப்போ அங்கீகரிப்பு இல்லாத கட்சியை பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்கா இருக்குது, அப்போ தாவேக்கா அங்கீகரிப்பு இல்லாத இது கட்சின்னு நம்ம சொல்ல முடியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் தேர்தல் நடந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் அவங்களுடைய பலம் என்னன்னு தெரியாது, ஒரு பெர்செப்ஷன் வைஸ் சொல்லலாம். பட் நீங்க ஒரு சீனியர், நீங்க உங்களுக்கு ஏடிஎம்கேல எவ்வளவு வாக்கு வங்கி எவ்வளவுன்னு தெரியும், பாஜகவுடைய வாக்கு வங்கி என்னன்னு இதுல இது இப்போ வாக்கு டிஎம்கேல எத்தனை இருக்கு, வாக்கு சதவீதத்துல அங்கீகாரம் உள்ள கட்சிக்குன்னா தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்ச பிறகும் 6 ஆண்டுகளோ இல்லைன்னா 2 தேர்தலோ 3 தேர்தலோ டைம் கொடுப்பாங்க. ஆனா வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. இல்ல சார், இப்ப கடைசியில மக்களவை தேர்தலுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையம் ஒரு அபிஷியலா ரெகக்னைஸ் பார்ட்டின்னு லிஸ்ட் விட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து கூடுதலாக 2 கட்சிகள் அங்கீகாரம் பெற்றது, ஒன்று நாம் தமிழர், இன்னொன்னு விடுதலை சிறுத்தைகள். சோ இந்த கட்சிகள் அடிப்படையில் யாருக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஆதரவு அதிகமா இருக்கு, யாருக்கு குறைவா இருக்கு? இல்ல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு கணக்கே கிடையாது. இப்ப நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்ல 12 சீட்டு இப்ப கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகளுக்கு 12 சீட்டு உறுதியா? இப்போ அது இருக்குதா? 8 சீட்டில் ஜெயிச்சாதான் 6% ஓட்டு வாங்கினாதான் மாநில அங்கீகாரம் இருக்குது. அவங்க கடந்த நேரத்தில் 2 எம்பி ஜெயிச்சதால அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் அவங்க அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வாங்கிட்டாங்க. இப்போ அந்த அங்கீகாரத்தை திமுக அங்கீகரிக்குமா? சரி, இப்போ அது முக்கியம். திமுக அந்த சீட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ தேர்தல் ஆணைய வரையறைப்படி கேள்வி கேட்கிறேன். கூட்டணியில் அதுதானே மெயின். இப்போ நீங்க அங்கீகாரம் பெற்ற கட்சிகள்னா எழுத்துப்பூர்வமா சொல்லலாம். சட்டமன்ற தேர்தலில் போன தடவை விடுதலை சிறுத்தைகள் வாங்கின ஓட்டு எவ்வளவு இப்போ சொல்லுங்க? சரி, 1%. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? எத்தனை இடங்களில் போட்டிட்டாங்க? அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க, சட்டமன்ற தேர்தலில் அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்ல வரேன். எத்தனை இடங்களில் போட்டிட்டாங்க, திமுக எத்தனை இடங்கள் கொடுத்துச்சு, அதுதான் அங்கீகாரம். தேர்தல் கமிஷன் கொடுக்கிறது வந்து அது சட்டப்பூர்வமா டெக்னிக்கலா. நீங்க இப்ப எவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்க? நிக்கிற சீட்டு அங்கீகரிக்கப்பட்ட சீட்டா இருக்கு. தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் மக்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான் அவங்க அங்கீகாரம் தராங்க. குறைந்தபட்ச வாக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலை வச்சு இப்ப அதனுடைய இம்பாக்ட் இருக்குமா இருக்காது? அதுதான் சார், அதனுடைய இம்பாக்ட் அந்த சீட் வாங்குவாங்க. இப்போ இல்ல விடுதலை இப்ப நீங்க சொல்ல வரது என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் அந்த அங்கீகாரத்துக்கு ஏற்ற சீட்டை வாங்கிடுவாங்கன்றீங்க. அது அவங்க அதுதான் உறுதின்றீங்க. அது என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அது அர்த்தம் தானே ஜீவா?